செகண்ட் ரவுண்ட் மேட்ச் வேங்கூர் வெர்சஸ் கனகநந்தல். ஸ்ட்ரைக்கில் விக்கி, ஆன் ஸ்ட்ரைக்கில் அலெக்ஸு, ஃபர்ஸ்ட் ஓவர் போட கண்ணன். நல்ல பவுலிங்கு, டாட் பாலாக மாறும். ரெண்டாவது பால் லெக் சைட் பால், ஒயிட் பால். செகண்ட் பால் ஆப் சைட் போட்டு பால் அப்படியே லாஃப்டட் ஒன்றுங்க. 6 6. நல்ல பேட்டிங் விக்கி. தேர்ட் பால் லெக் சைட் பால் முட்டி போட்டு அப்படியே மடக்கி அடிச்சிருக்காரு. ரன்னிங் காட்டுறேன், சிங்கிள் ரன்னாக மட்டும்தான் இருக்கும். ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி அலெக்ஸ். கண்டிப்பாக சாதகமாக தான் இருக்கும் அவருக்கு. இந்த பக்கம் கொஞ்சம் கம்மியான தூரம் தான். பார்க்கலாம் எப்படி விளாட்றாருன்னு. ஃபோர்த் பால் நல்ல ஷாட்டுக்கு தான் போனார், இன்சைட் எட்ஜு. இதில் சிங்கிள் ரன்னாக தான் மாறும். சிங்கிள் ரன். நெக்ஸ்ட் இல்லை நல்ல ஃப்ளிக்கு, 4 மாறுவான்னு பார்க்கலாம். போலுங்க அங்கே ஃபீல்டு வந்துட்டார். 2வது ரன்னு, 2 ரன். ஓவரோட லாஸ்ட் பால் அப்படியே ஒயிட் பால், எட்டி அடிக்க போனார். ஒயிட் பால் அப்படியே ரீபால், லாஸ்ட் பால் ஒயிட் பால். ஸ்லாட்டில் உள்ள பாலுங்க ஸ்ட்ரைட்டில் நிமித்திட்டாரு. 6. நல்ல பேட்டிங். இந்த ஓவரில் 2 பெரிய ஷாட்டை பதிவு பண்ண விக்கி. ராஜ்குமார் 2வது ஓவர் போட ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி. எட்ஜ் ஆகிடுச்சிங்க இங்கே. ஐயோ, 2 ஃபீல்டர் போய் கட்டி கேட்ச் மிஸ் பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக கேட்ச் எடுத்துருக்கலாம். சிங்கிள் ரன். ஒரு ஓவருக்கு 20 ரன்னு. 2வது ஓவர், 2வது பால். ஸ்ட்ரைக்கில் 2 ஷாட்டை பதிவு பண்ண, பெரிய ஷாட்டை பதிவு பண்ண விக்கி. லெக் சைடில் ஒயிட் பாலுங்க. செகண்ட் பால் எக்ஸல் பாலை தூக்கி விட்டுருக்காருங்க, எடுக்கல. 4 ரன். 4. நல்ல பேட்டிங். எக்ஸல் பாலை மறுபடியும் பின்னாடி தான் தூக்கி விட்டுருக்காரு. கண்டிப்பாக அங்கே கூட்டத்தில் விழும், தடுக்கணுங்க அங்கே, இல்லைன்னா 4 போயிடும். நல்ல ஃபீல்டிங். 4 போல் ஓடி தான் இருக்கணும். 3 ரன் ஓடி எடுத்துட்டாங்க. நல்ல ரன்னிங். ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி. போன பால் கீப்பரே 4 லைன் வரையும் ஓடி தடுத்துருக்காரு. நல்லா குயிக்கான பாலுங்க, பெரிய ஷாட்டுக்கு போனார். லைட்டாக நிற்க இருந்துச்சு பேட்டில். சிங்கிள் ரன். லாஸ்ட் 2 பால் பெரிய ஷாட் எதுவும் போகல, நல்லா தான் போட்டிருக்காரு. ஒரு 4 மட்டும் விட்டு இருந்தார். ஒயிட் பால். போன பால் ஒயிட் பால். லாஸ்ட் 2 பால். மறுபடியும் ஒயிட் பால். 2 பால் ஒயிடுக்கு அப்புறம் நல்ல ஷாட்டுங்க. 3-6. 6. 3 6 பதிவு பண்ண விக்கி. ஸ்ட்ரைக்கில் மறுபடியும் கேட்சாக மாறுங்க. இங்கே கேட்ச் எடுக்கிறத பார்க்கலாம். விட்டாருங்க கீப்பர், கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு. இவ்வளோ ரன்னு பதிவு பண்ண பேட்ஸ்மேனு கேட்சை விடக்கூடாது, கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டார். சிங்கிள் ரன். 2 ஓவருக்கு 33 ரன்னு, நிறைய ரன்னை பதிவு பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி பேட்ஸ்மேனுக்கு சான்ஸும் கொடுத்துட்டாங்க கேட்சை மிஸ் பண்ணி. 3வது ஓவர் போட ஹரி. ஃபஸ்ட்டு பால் ஆஃப் சைடில் நல்ல ஷாட்டுங்க, படார்னு அடித்தார். இல்லை ஃபீல்டிங்குங்க. 2வது ரன் ஓடுறாங்க பார்க்கலாம். சிங்கிள் ரன். விக்கெட் எதுவும் இருக்காமல் நிறைய ரன்னை பதிவு பண்ணுறாங்க அந்த டீமுக்காக. ஓப்பனிங் பேட்ஸ்மேனு லெஃப்டி பெரிய ஷாட் பதிவு பண்ணுறத பார்க்கலாம். ஒயிட் பால். செகண்ட் பால் ஆள் இங்கே எஜ்ஜு முட்டு மாதிரி ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு. நல்லா ஃபீல்டிங். சிங்கிள் ரன். இது பெரிய ஷாட் எதுவும் விட்டு கொடுக்காம நல்லா போட்டிருக்காரு ஹரி. பார்க்கலாம் அந்த பால். நல்லா ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்டில். 6.
ஃபீல்டர் அண்ணாந்து மட்டும் தான் பார்க்க முடிஞ்சது. 6 ரன் பார்க்கலாம். நல்ல பேட்டிங். ஒயிட் பால் மறுபடியும் நிறைய எக்ஸ்ட்ராஸை போட்டிருக்காரு. ஆஃப் சைடில் லாஃப்டர் ஒன்று கண்டிப்பாக கேட்சாக மாறும். நல்ல கேட்சுங்க. 4 பெரிய ஷாட்டை பதிவு பண்ண பேட்ஸ்மேன் விக்கெட்டை இப்போ எடுத்துட்டாங்க. நல்ல பேட்டிங். அங்கே விக்கி இந்த டீமுக்காக நிறைய ரன் பதிவு பண்ண விக்கி. நல்ல பேட்டிங். விக்கி பேட்டிங்டா. மறுபடியும் அந்த ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிட்டாருங்க. 6 மூலையில் லாங் ஆனில் பிடிச்சி வாங்கிட்டார் அப்படியே ஆஃப் சைட் பாலை. நல்ல 6. வரவங்க எல்லாம் 6 தான் அடி பண்ணுற போல அடிச்சிட்ருக்காங்க. ஒயிட் பால். டாஸ் பாலை மறுபடியும் 6. பெரிய 6. நல்ல பேட்டிங். அந்த 2 பாலுமே 2 6 மாற்றி கொடுத்துருவாங்க அந்த டீமுக்காக. 3 ஓவர் முடிய 65 ரன்னுங்க. நிறைய ஷார்ட்டை பதிவு பண்ணி 65 ரன்னு அடிச்சிருக்காங்க. வேங்கூர் ஃபஸ்ட்டு பால் ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி. எங்கேயே தூக்கி பின்னாடி அடிச்சாருங்க. அடித்தது தெரில. கண்டிப்பாக அங்கே 4. 2 ரன். ஒரு 4 ஓவர் போட பிரபு ஃபஸ்ட்டு பால் 2 ரன் அடிச்சிருந்தாங்க. செகண்ட் பால் அடிச்சிட்டாருங்க லெஃப்டி. சொல்லிகிட்டே இருந்தேன். பெரிய 6 ரன்னு. நல்ல பேட்டிங். நல்ல பவுலிங்க. ஸ்லோவர் பால் போட்டு பேட்ஸ்மேனை ஏமாத்திருக்காரு. நல்ல பவுலிங். டாட் பால். 4th பால். சுவிட்சில் திரும்பி அடிச்சிருக்காரு. கேட்சாக மாறுவான். நல்ல கேட்சுங்க. நல்ல ஃபீல்டர். நல்ல விக்கெட். நியூ பேட்ஸ்மேன் அந்த அணிக்காக தனசேகர். சீனியர் பிளேயர். பெரிய ஷாட்டை பதிவு பண்ணுறான்னு பார்க்கலாம். அடிச்சிருக்காங்க ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டுங்க. 6. நல்ல பேட்டிங். லாஸ்ட் பால் மறுபடியும் வாங்கி அடிச்சிருக்காருங்க. 6. நல்ல கேட்ச். ஹரி விக்கெட். 6 லைனில் நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு. 6 ரன்னையும் சேவ் பண்ணியிருக்காரு. நல்ல பேட்டிங். அந்த மாதிரி நல்ல கேட்ச் பிடிச்சிருக்காரு ஹரி. பனகனந்தல் 78 அடிக்கணும். 4 ஓவருக்கு 24 பாலுக்கு. ஸ்ட்ரைக்கில் ஹரி, நான் ஸ்ட்ரைக்கில் தனுஷ். ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்காக சின்ன எக்கச்சக்க பெரிய ஷாட்டை பதிவு பண்ண மட்டும் மேட்ச் வின் பண்ண முடியும். அவங்களும் அந்த மாதிரி நிறைய 6 பதிவு பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாம் மேட்ச் எப்படி போகுதுன்னு. ஃபஸ்ட்டு பாலு இந்த ஃபஸ்ட்டு பாலே 6ங்க. பெரிய ஷாட்டு. 6 உள்ள போய் தான் கேட்ச் பிடிக்க முடிஞ்சது. பெரிய ஷாட். 6 ரன். செகண்ட் பாலு. ஃபஸ்ட்டு பாலே 6 அடிச்சிருந்தார். நோ பாலை மறுபடியும் வாங்கியிருக்காருங்க. 6. பெரிய 6. 2 பாலுக்கு 2 6 பதிவு பண்ணியிருக்காரு ஹரி. நோ பால். ஃப்ரீ ஹிட் பால். கண்டிப்பாக இதுவும் பெரிய ஷாட்டாக மாற்ற பார்ப்பார். பார்க்கலாம். ஸ்ட்ரைட்டில் அடிச்சுருங்க. கேட்சை பிடிச்சாலும் விக்கெட் ஆகாது. சிங்கிள் ரன்னு. தேர்ட் பால். ஆஃப் சைடில் நல்ல ஷாட்டு. கவர்ஸில் தடுத்துறாருங்க. ஓடி தான் இருக்கணும். டூ ரன். 4th பால். நல்ல பவுலிங்க. குத்தி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. டாட் பால்.
லாஸ்ட் 2 பால். ஒயிட் பால், ஒரு ஒயிட் பால் போன பால், லாஸ்ட் 2 பால். ஸோ டாட் பாலுங்க. கண்டிப்பாக கால் இல்லைன்னா கண்டிப்பாக போல்ட் வந்திருக்கும். லாஸ்ட் 1 பால் இந்த ஓவரோட. ஒயிட் பால், லாஸ்ட் பால். அதுவும் டாஸ் பாலுங்க. நோ பால். போன பால் நோ பால். அம்பையர் டிஸ்கஸ் பண்ணி நோ பால் கொடுத்துருக்காங்க. இதுதான் மறுபடியும் ஃப்ரீ கிட்டு. டாட் பாலுங்க. ஒரு ஓவர் 19 ரன். 2 ஓவர் கூட தனசேகர் அந்த டீமோட சீனியர் பிளேயர். பார்க்கலாம் இவர் போட்டு நிறுத்தி கொடுக்குறாரா இல்லை எப்படி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பால் 2 ஓவரில். நல்ல பவுலிங், லெக் சைடு நல்ல ஷாட்டுங்க. சிங்கிள் ரன். ஓடவில் நின்று பெரிய ஷாட் அடிக்கலான்னு நின்றுட்டார். பார்க்கலாம். 2வது பால். கண்டிப்பாக அது 6ஆம் வருங்க. இல்லை 6 இல்லை, கேட்ச் தான். நல்ல விக்கெட். 2 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் விக்கெட் எடுக்கிறாரு. நல்ல பவுலிங் தனசேகர். 3rd பால். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் டான். நல்ல பவுலிங்க. நல்ல இடத்துல லென்த்தில் போட்டு லைட்டாக திருப்பி இருக்காரு. டாட் பால். அப்படி நல்ல பவுலிங். பெருசாக அடிக்க முடியல, தடுக்கலைங்க. மிஸ்ஃபீல்டுங்க. சிங்கிள் ரன்னாக மாறும். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பண்ண தனுஷ். ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காருங்க. கண்டிப்பாக கேப்பில் அது 6 ரன் ஃப்ளாட்டாக அடிச்சிருக்காரு. நல்ல பேட்டிங். இல்லை ஓப்பன். நல்லா போட்டிருந்த பவுலரை ஒரு 6 அடிச்சிட்டாரு பேட்ஸ்மேன். நல்ல பவுலிங், குயிக்காக இருந்துச்சு. போல்டு இல்லை. டாட் பால். 2 ஓவர் 26. 3வது ஓவர் போட ஏசியா. 2 ஓவர் 26. இன்னும் நிறைய ரன், எக்கச்சக்க ரன் பதிவு பண்ணணும். பார்க்கலாம். லெக் சைடில் பெரிய ஷாட்டுங்க. 6 பறந்து கொடுத்தது. 6 ரன் பெரிய ஷாட். போன பால் 6 ரன் பெரிய ஷாட்டை பதிவு பண்ணியிருந்தார். 2வது பால். ஸ்ட்ரைக்கில் அவர் பேர் டான் சொல்லிட்டு ஜெர்சியில் இருந்தால பேர் மணி. நல்ல ஷார்ட் பிச் பாலை மிஸ் பண்ணிட்டாருங்க. டாட் பால். 3rd பால். ஸ்லாட்டில் அந்த பாலை மிஸ் பண்ணிட்டாருங்க. நவுந்து போய் நல்லா தான் இடத்துக்கு போனார், ஆனால் மிஸ் பண்ணிட்டாரு. டாட் பால். 4th பால். ஷார்ட் பால் ஸ்ட்ரைட்டில் கண்டிப்பாக 4ஆக மாறும். 4 ரன். நல்ல யார்க்கர் பண்ணுங்க. டாட் பாலாக மாறும். இல்லை மிஸ்ஃபீல்டு. சிங்கிள் ரன்னாக மாற்றுறாங்க. ஃபஸ்ட் பால். இன்னும் நிறைய பெரிய ஷாட்டை பதிவு பண்ணால் மேட்ச் வின் பண்ண முடியும். அதுக்கு சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆஃப் சைடில் எட்ஜ் ஆகி கேட்ச் மிஸ் பண்ணுறாருங்க. இது சிங்கிளாக மாறும். ஓடி தான் இருக்கணும். சிங்கிள் ரன். லாஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட்டு பால். நல்ல பால். டாட் பால். 6 பாலுக்கு 42 அடிக்கணும் நிலைமையில் ஃபஸ்ட்டு பால் டாட் போட்டிருக்காரு. 2வது பாலும் குத்தி எக்ஸ்ட்ரா பவுன்ஸு. டாட் பால். 3rd பால். மடக்கி அடிச்சிருக்காரு லாங் ஆனில். கண்டிப்பாக 4ஆக மாறும். 4 ரன்.